ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் 12th ஃபிசிக்ஸ் யூனிட் 3 மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இதில் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். நேச்சரில் இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியலும் மேக்னெட்டிக் மெட்டீரியல் கிடையாது. ஓகேவா? ஸோ அது நாட் மேக்னெட்டிக். ஆல் த மெட்டீரியல்ஸ் ஆர் நாட் மேக்னெட்டிக் இன் நேச்சர். நேச்சரில் இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியலும் மேக்னெட்டிக் மெட்டீரியலான்னு கேட்டோம்னா இல்லவே இல்லை. ஒரு சிலது மேக்னெட்டிக் மெட்டீரியல், ஒரு சிலது நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல். அந்த ஒரு சில மேக்னெட்டிக் மெட்டீரியலும் ஐடென்டிக்கலாக இருக்குமா, ஒரே மாதிரியாக இருக்குமானா இல்லை. ஓகேவா? ஸோ நாட் ஐடென்டிக்கல். புரிஞ்சிக்க முடியுதா? ஸோ நேச்சரில் இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியலும் மேக்னெட்டிக் மெட்டீரியலான்னு பார்த்தோம்னா இல்லை. ஒரு சிலது மேக்னெட்டிக், ஒரு சிலது நான் மேக்னெட்டிக். அந்த ஒரு சில மேக்னெட்டிக் மெட்டீரியலும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுமா, ஐடென்டிக்கலாக ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுமானாக்கா இல்லை. ஓகேவா? ரைட். இப்போ நம்ம அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஒன் மேக்னெட்டிக் மெட்டீரியல் இருந்து இன்னொரு மேக்னெட்டிக் மெட்டீரியலை டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு ஒரு சில பேசிக் பேராமீட்டர்ஸ் தேவைப்படும். ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, மேக்னெட்டிக் மெட்டீரியல் ஒரே மாதிரி ஐடென்டிக்கலாக பிஹேவ் பண்ணுமானா இல்லை. அப்போ நம்ம அதை பிரித்து பார்க்கணும், டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு என்ன தேவைன்னா சில பேராமீட்டர்ஸ் தேவை. அது என்னென்னா மேக்னடைசிங் ஃபீல்டு, மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி, இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன், மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆர் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி. ஓகேவா? ஸோ இந்த 5 பேராமீட்டர்ஸ் தேவை. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 5 பேராமீட்டர்ஸையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் மேக்னடைசிங் ஃபீல்டு. நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு பற்றி தெரியும். அது என்ன மேக்னடைசிங் ஃபீல்டு? ஓகேவா? புரிஞ்சுக்கணும். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த ஃபீல்டில் நான் ஒரு சப்ஸ்டன்ஸை வைக்கிறேன், சாம்பிள் ஆர் ஸ்பெசிமன். ஓகேங்களா? அந்த சப்ஸ்டன்ஸு மேக்னெட்டாக மாறும். ஓகேங்களா? எல்லா சப்ஸ்டன்ஸும் மாறாது. ஓகேங்களா? ஒரு சூட்டபிள் மெட்டீரியல் வச்சோம்னாக்கா அந்த மெட்டீரியல் மேக்னெட்டாக மாறும். ஓகேவா? அப்படி மேக்னெட்டாக மாறுது பார்த்தீங்களா? அப்போது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பேர் என்னன்னா மேக்னடைசிங் ஃபீல்டு. ஓகேங்களா? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு சாம்பிளையோ ஸ்பெசிமனையோ டு மேக்னடைஸாக மாற்ற யூஸ் ஆச்சுன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை மேக்னடைசிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு சாம்பிளை மேக்னடைஸ் பண்ணணும். அப்படி பண்ணிச்சுன்னா அந்த ஃபீல்டு பேர் மேக்னடைசிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இந்த மேக்னடைசிங் ஃபீல்டு ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இதை ஹெச் வெக்டார் அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. இதோட எஸ்ஐ யூனிட் ஆம்பியர் பர் மீட்டர், இல்லைனா ஆம்பியர் மீட்டர் இன்வர்ஸ். ஓகேவா? ரைட். மேலே ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்க. இந்த ரிலேஷன் உங்கள் புக்கில் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அதை நோட் பண்ணிங்க. சரியா? என்னன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மேக்னடைசிங் ஃபீல்டு. புரிஞ்சிக்க முடியுதா? மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மேக்னடைசிங் ஃபீல்டு. நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை அதிகப்படுத்த அந்த சப்ஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக மேக்னெட்டாக மாறும். ஓகேவா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேக்னெட்டாக மாறும். அப்போது அங்கே மேக்னடைசிங் ஃபீல்டு அதிகமாகுது. ஓகேவா? இப்போ இந்த ப்ரொபோர்ஷனலை ஈக்குவலாக கன்வெர்ட் பண்ணோம்னாக்கா ஒரு கான்ஸ்டண்ட்டாக இன்க்ளூட் பண்ணுவோம். அதுதான் மியூ நாட். மியூ நாட் என்ன அப்படின்னா பெர்மியபிலிட்டி. நெக்ஸ்ட் பாயிண்ட் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி, அதுதான் மியூ நாட்டு. ஓகே, ரைட். மியூ நாட்னா என்ன? உங்கள் புக்கில் இந்த மியூ நாட்டை 3 விதமாக என்ன பண்ணியிருப்பாங்க, டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா மெஷர் ஆஃப் எபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் டு அலோ த பேசேஜ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் த்ரூ இட். ஓகேவா? அதாவது ஒரு மெட்டீரியல் இருக்குது, அந்த மெட்டீரியலு அது வழியாக எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை அலோ பண்ணுதோ அந்த எபிலிட்டி மெஷர் பண்ணுறாங்க பார்த்தியா, அதுதான் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. ஒரு மெட்டீரியல் இல்லை ஒரு சப்ஸ்டன்ஸ், ஓகேங்களா, அந்த மெட்டீரியல் அது வழியாக ஓகேவா எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை அலோ பண்ணுதோ அந்த எபிலிட்டி பேர் தான் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. ரைட். இப்போ இது ஒரு சப்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த சப்ஸ்டன்ஸு இது வழியாக எத்தனை ஃபீல்ட் லைன்ஸை அலோ பண்ணுதோ இந்த எபிலிட்டி பேர் தான் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. ரைட். ரெண்டாவது டெஃபினிஷன் என்னன்னா மெஷர் ஆஃப் த கெப்பாசிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டு டேக் மேக்னடைசேஷன். ஓகேங்களா? ஒரு சப்ஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு மேக்னெட்டாக மாறுது,
மேக்னெட்டாக மாறக்கூடிய அந்த கெப்பாசிட்டி பேர் தான் என்னென்னா மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. ஒரு சப்ஸ்டன்ஸு எந்த அளவுக்கு மேக்னெட்டாக மாறுது, டு டேக் மேக்னடைசேஷன், ஓகேங்களா, எந்த அளவுக்கு மேக்னெட்டாக மாறுதோ அந்த கெப்பாசிட்டி பேர் தான் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. இது ரெண்டாவது டெஃபினிஷன். மூணாவது பாருங்க, டிகிரி ஆஃப் பெனட்ரேஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு த்ரூ த சப்ஸ்டன்ஸ். ஒரு சப்ஸ்டன்ஸ் வழியாக எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு பெனட்ரேட் ஆகுதோ அந்த டிகிரி, அந்த அளவு பேர் தான் என்னன்னா மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. மூன்று விதமாக என்ன பண்ணுறாங்க, டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகேவா, ரைட். அடுத்து இன் ஃப்ரீ ஸ்பேஸ், அதாவது வேக்யூமில் இந்த பெர்மியபிலிட்டியை மியூ நாட் அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. வேக்யூமை தவிர எந்த மீடியமாக இருந்தாலும் மியூ அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, டினோட் பண்ணுவாங்க. வேக்யூமில் பெர்மியபிலிட்டியை மியூ நாட்னு டினோட் பண்ணுவாங்க. எனி அதர் மீடியமில் மியூன்னு டினோட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு பேரோட ரேஷியோ தான் என்னென்னா ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. இந்த ரெண்டு பேரையும் ரிலேட் பண்ணுறாங்க பார்த்தியா, அந்த ரெண்டு பேரோட ரேஷியோ தான் என்னென்னா ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. டெஃபினேஷன் பாருங்கள், ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ரேஷியோ பிட்வீன் அப்சல்யூட் பெர்மியபிலிட்டி ஆஃப் த மீடியம் டு த பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். அதாவது மீடியமில் இருக்கக்கூடிய பெர்மியபிலிட்டிக்கும் வேக்யூமில் இருக்கக்கூடிய பெர்மியபிலிட்டிக்கும் உள்ள ரேஷியோ தான் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி புரிஞ்சிக்க முடியுதா? மீடியமில் இருக்கக்கூடிய, அதாவது மியூனா என்ன, மீடியமில் இருக்கக்கூடிய பெர்மியபிலிட்டி, மியூ நாட்னா வேக்யூமில் பெர்மியபிலிட்டி. இந்த ரெண்டு பேரோட ரேஷியோ தான் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டிக்கு யூனிட் கிடையாது, இது ஒரு டைமென்ஷன்லெஸ் நம்பர். ஓகேங்களா, யூனிட் கிடையாது. ஓகேவா, இது ஒரு டைமென்ஷன்லெஸ் நம்பர். அதாவது டைமென்ஷன் கிடையாது, யூனிட் கிடையாது. ஏன் இல்லை, ஏன்னா நியூமரேட்டர்லேயும் பெர்மியபிலிட்டி, டினாமினேட்டர்லேயும் பெர்மியபிலிட்டி ரெண்டுமே சேம் குவான்டிட்டி. அப்போது அந்த ரெண்டு யூனிட் என்னவாயிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டிக்கு யூனிட் கிடையாது. ஓகேவா, நோ யூனிட். ரைட். இன் வேக்யூமில் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி இஸ் யூனிட்டி. அதாவது ஒரு வேக்யூம்க்கு ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி வேல்யூ என்னன்னு வரும், யூனிட்டி, அதாவது 1. ஓகேங்களா, புரிஞ்சுக்கணும். ஃப்ரீ ஸ்பேஸ், ஏர், வேக்யூம். ஓகேவா, இந்த மூணு கண்டிஷனில் நீங்கள் எதுக்கு பார்த்தாலும் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டியோட வேல்யூ 1ன்னு தான் கிடைக்கும். சரியா, 1. ஏன் அப்படின்னா நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் ஒரே வேல்யூ தான் வரும். ஓகேவா, ஒரே வேல்யூ தான் வரும். அப்போ இங்கே அந்த ரெண்டு வேல்யூவும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் 1ன்னு கிடைக்கும். சரியா, ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு மூணாவது பேராமீட்டர் என்ன பேராமீட்டர்னா இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். இப்போ என்கிட்ட ஒரு பல்க் ஆப்ஜெக்ட் இருக்குது, இல்லை ஒரு மெட்டீரியல் இருக்குது, அதில் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஆட்டம்லேயும் எலக்ட்ரான் ஆர்பிட்டல் மோஷனில் ரிவால்வ் ஆகும். இது எல்லாமே நீங்கள் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. ஓகேவா, மெட்டீரியலில் ஆட்டம்ஸ் இருக்கும், ஆட்டமில் எலக்ட்ரான் ஆர்பிட்டல் மோஷனில் சுற்றி வரும். ஓகேவா, இப்போது இந்த ஆர்பிட்டல் மோஷன் காரணமாக, இந்த ஆர்பிட்டல் மோஷனால் அந்த எலக்ட்ரான் ஒரு மேக்னெட்டிக் மொமெண்ட்டை பெற்றிருக்கும். ஓகேங்களா, அதாவது டியூ டு ஆர்பிட்டல் மோஷன் எலக்ட்ரான் ஆஸ் மேக்னெட்டிக் மொமெண்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ அந்த எலக்ட்ரான் வந்து ஆர்பிட்டல் பாத்தில் சுற்றி வருதுல்ல, அப்போ அந்த எலக்ட்ரானுக்கு என்ன இருக்கும்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கும். அந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஓகேவா, அப்போ அங்கே ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குமா, இல்லைல்ல, நிறைய எலக்ட்ரான் இருக்கும்ல. அப்போது அந்த எல்லா மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் எப்படி இருக்கும்னா ரேண்டம் டைரக்ஷன். இந்த டயக்ராம் பாருங்கள், இது எல்லாமே ஒவ்வொரு மேக்னெட்டிக் மொமெண்ட். ஓகேவா, எல்லாமே எப்படி இருக்குது, இங்கே ரேண்டம் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ இங்கே நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் பார்த்தோம்னாக்கா 0. நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் 0 பர் யூனிட் வால்யூம். ஓகேவா, ஒரு வால்யூமில் நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் என்னென்ன ஆகுது, 0ன்னு ஆகுது. ரைட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வெளியே இருந்து எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்ளை பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கு பார்த்தியா ரெட் கலரில், இதுதான் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரி, அப்போ வெளியே இருந்து எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணதை என்ன ஆகும்னா, ஓகேவா, அங்கே ஒரு அட்டாமிக் டைபோல் இன்டியூஸ்டு ஆகும். ஓகேவா, அதனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தோம்னா பார்ஷியலாகவோ இல்லை கம்ப்ளீட்டாகவோ என்ன ஆகும், ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் அலைன் ஆகும். என்ன டைரக்ஷன், எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில்
இது இங்கே என்ன ஆகும், அலைன் ஆகும். ஓகேவா, இங்கே பாருங்கள் எல்லாமே ரேண்டம் டைரெக்ஷனில் இருக்குது. இங்கே பாருங்கள் எக்ஸ்டர்னல், அந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதே டைரெக்ஷனில் எல்லாமே என்ன ஆகுது, அலைன் ஆகுது. இப்போ நம்ம டிஃபைன் பண்ண முடியும். நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட் பர் யூனிட் வால்யூம் ஆஃப் த மெட்டீரியல் இஸ் நோன் as இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். ஓகேவா, இதுதான் நம்மளோட மூணாவது பேராமீட்டர், இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். அதோட டெஃபினேஷன் என்னன்னா நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட் பர் யூனிட் வால்யூம். ஒரு யூனிட் வால்யூமில் எவ்வளவு நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்கோ அதுதான் அந்த மெட்டீரியலோட இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இதை நம்ம மேத்தமேட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணோம்னா எம் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் மூமெண்ட் பர் வால்யூம் இல்லை நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட் பர் வால்யூம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா, ஓகே ரைட். இப்போ இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட்டை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், பிஎம் வெக்டார் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். மேக்னெட்டிக் மூமெண்ட்டை பிஎம் வெக்டார் அப்படின்னு என்ன பண்ணுவோம், டினோட் பண்ணுவோம். ரைட், அப்போ நியூமரேட்டரில் பிஎம் வெக்டார், வால்யூமை வி அப்படின்னு டினோட் பண்ணுவோம். அப்போது எம் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பிஎம் வெக்டார் டிவைடட் பை வி அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா அதோட யூனிட் பற்றி பார்க்கலாம். சரிங்களா, மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு என்ன யூனிட்டு, ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். வால்யூமுக்கு என்ன யூனிட், மீட்டர் கியூப். சரியா, கியூபிக் மீட்டர். இப்போ மேலே வந்து பார்த்தோம்னா 2 மீட்டரும் கீழே 3 மீட்டர் இருக்குது. அப்போ மேலே 2ம் கீழே 2ம் கேன்சல் ஆகிட்டா கீழே 1 மீட்டர் இருக்கும். அந்த 1 மீட்டர் மேலே போச்சுனாக்கா மீட்டர் இன்வெர்ஸ் ஆகும். அப்போ இதோட யூனிட்டு ஆம்பியர் பர் மீட்டர். தி எஸ்ஐ யூனிட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் இஸ் ஆம்பியர் மீட்டர் இன்வெர்ஸ். ஓகேவா, இதான் அதோட எஸ்ஐ யூனிட்டு. ஓகே ரைட். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு மெட்டீரியல். நான் டெஃபினேஷனில் கூட மெட்டீரியல் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன், சப்ஸ்டன்ஸ். ஓகேவா ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா பர்டிகுலராக பார் மேக்னெட்டுக்கு எவ்வளவு இருக்கும் அதை பற்றி இப்போ என்ன பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபார் எ பார் மேக்னெட், உங்களுக்கு தெரியும் பார் மேக்னெட் அப்படின்னா அதுக்கு போல் ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த போல் ஸ்ட்ரென்த்தை QM அப்படின்னு எடுத்துக்கலாம். அதோட லென்த்தை 2L எடுத்துக்கலாம். அதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை ஏன்னு எடுத்துக்கலாம். அதோட மேக்னெட்டிக் மொமெண்ட்டு ஃபார்முலா தெரியும், PM வெக்டார் இஸ் ஈக்குவல் டு QM இன்ட்டு 2L. PM வெக்டார் இஸ் ஈக்குவல் டு QM இன்ட்டு 2L, அதாவது போல் ஸ்ட்ரென்த் இன்ட்டு மேக்னெட்டிக் லென்த். ஓகேவா, போல் ஸ்ட்ரென்த்தையும் மேக்னெட்டிக் லென்த்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு மேக்னெட்டிக் மூமெண்ட் கிடைக்கும். ஓகேவா, அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா வால்யூமும் கண்டுபிடிக்கிறாங்க. வால்யூம் ஃபார்முலா தெரியும், ஏரியா இன்ட்டு ஹைட். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், ஏன்றது ஏரியா, 2Lன்றது அந்த மேக்னெட்டோட ஹைட், அதாவது லென்த். ஓகேவா, ஏரியா இன்ட்டு ஹைட், இதுதான் வால்யூம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் ஃபார் எ பார் மேக்னெட், அந்த பார் மேக்னெட்டோட இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷனை கால்குலேட் பண்ணுறாங்க. ஃபார்முலா தெரியும், எம் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் மூமெண்ட் பர் வால்யூம். ஓகேவா, மேக்னெட்டிக் மூமெண்ட்டை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இது இருக்கு பாருங்கள், மேக்னெட்டிக் மூமெண்ட் PM வெக்டார் இஸ் ஈக்குவல் டு QM இன்ட்டு 2L. அதே மாதிரி வால்யூமும் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், A இன்ட்டு 2L. இப்போ இந்த 2 வேல்யூவையும் கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. சரியா ரைட். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், M வெக்டார் இஸ் ஈக்குவல் டு QM 2L வெக்டார் பை A இன்ட்டு 2L அப்படின்னு கிடைக்கும். சரியா, இப்போ இது வெக்டார் ஃபார்மில் இருக்குது. இது இப்படியே நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேன்சல் பண்ணக்கூடாது, மேக்னிடியூடுக்கு மாற்றுறாங்க. இன் மேக்னிடியூட், அப்போ M இஸ் ஈக்குவல் டு QM இன்ட்டு 2L டிவைடட் பை A இன்ட்டு 2L. இப்போ என்ன ஆகும்னா 2Lலும் 2Lலும் இங்கே கேன்சல் ஆகிட்டா நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். M ஈக்குவல் டு QM பை A. QMனா என்ன, போல் ஸ்ட்ரென்த், ஏன்னா ஏரியா. ஓகேங்களா, அப்போ ஈஸியாக என்ன பண்ணிடலான்னா இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் ஃபார் எ பார் மேக்னெட்டை டிஃபைன் பண்ண முடியும். ஓகேவா, எப்படி டிஃபைன் பண்ணலாம், போல் ஸ்ட்ரென்த் பர் யூனிட் ஏரியா. போல் ஸ்ட்ரென்த் பர் யூனிட் ஏரியா புரிஞ்சிக்கணும். பார் மேக்னெட்டோட இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷனை டிஃபைன் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி ஒன்று டிஃபைன் பண்ணோம், அது வந்து பார்த்தோம்னாக்கா மெட்டீரியலுக்கு ஜென்ரலாக. சரியா, இங்கே வந்து பார்த்தோம்னா பார் மேக்னெட்டோட இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷனை டிஃபைன் பண்ணுறோம். ஓகேவா, ஃபார் எ பார் மேக்னெட் த இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் தி போல் ஸ்ட்ரென்த் பர் யூனிட் ஏரியா. ஓகேவா, யூனிட் ஏரியாவில் எவ்வளவு போல் ஸ்ட்ரென்த் இருக்கோ அதுதான் அந்த பார் மேக்னெட்டோட இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். ஓகே ரைட். நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து பார்த்தோம்னா ஒரு மெட்டீரியலோட வால்யூமில்
ஒரு மெட்டீரியலோட யூனிட் வால்யூமில் எவ்வளவு நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்கோ அதுதான் அந்த மெட்டீரியலோட இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். இப்போ லாஸ்ட்டாக பார்த்த டெஃபினேஷன் பார் மேக்னெட்டுக்கு. சரியா, ஃபஸ்ட்டு பார்த்தது மெட்டீரியல், இப்போ பார்த்தது பார் மேக்னெட். ஓகே ரைட். அடுத்து நான்காவது பேராமீட்டர் என்னன்னா மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷனை டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா ரைட். இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு காப்பர் சொலினாய்டு இருக்குது. சரியா, காப்பர் சொலினாய்டு இல்லைனாக்கா நீங்கள் சிம்பிளாக காயில் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இப்போ இது ஒரு காயில். இப்போ இந்த காயிலில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. இப்போ இந்த காயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுனாக்கா இந்த காயிலை சுற்றிலும் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் லெசனில் படிக்கலாம். சரிங்களா, ஓகேவா. இந்த லெசன்லேயும் கொஞ்சம் பின்னாடி வரும், அதோட கண்டினியூட்டி நெக்ஸ்ட் லெசனில் வரும். இப்போதைக்கு இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ இந்த காயில் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா இதை சுற்றிலும் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அது பி வெக்டார். அது என்ன? பி வெக்டார். அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சாஃப்ட் அயன் பார் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சாஃப்ட் அயன் பாரை கொண்டு போயிட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வைக்கிறாங்க. சரியா, உள்ளே இன்சர்ட் பண்ணுறாங்க. வச்சா என்ன ஆகும்? இந்த சாஃப்ட் அயன் பார் கொஞ்சம் கொஞ்சமாக மேக்னெட்டாக மாறும். ஓகேவா, டு மேக்னடைஸ் என்னவா மாறுங்க? மேக்னெட்டாக மாறும். சரியா ரைட். இப்போ இது மேக்னெட்டாக மாறிடுமா? இப்போ இது மேக்னெட்டாக மாறுந்தோம் இதுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், அது பிஎம் வெக்டார். சரியா, இங்கே இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு பி நாட் வெக்டார். இது மேக்னெட்டாக மாறுந்தோம் இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு பிஎம் வெக்டார். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஓகேவா நெட் மேக்னெட்டிக் இண்டக்ஷனை கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் த ஸ்பெசிமன். அதாவது இந்த ஸ்பெசிமனில் மொத்தமாக எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குது. டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்டு இன் வேக்யூம் due to the magnetizing field and the magnetic field due to induced magnetism of the substance. அதாவது இந்த பி நாட்டையும் இந்த பிஎம்மையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைச்சிடும். அப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி நாட் வெக்டார் ப்ளஸ் பிஎம் வெக்டார். ரைட். நான் இதே டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு பேராமீட்டரை நான் உங்களுக்கு சொன்னேன், பி ப்ரொபோஷ்னல் ஹெச் ஞாபகம் இருக்கா? அந்த கான்செப்டை இங்கே அப்ளை பண்ணுறாங்க. அடுத்து இந்த ப்ரொபோஷனலை ஈக்குவலாக மாற்றணும்னா பி ஈக்குவல் டு மியூ நாட் ஹெச் அப்படின்னு கிடைக்கும். ரைட்டா, இப்போ கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணிடலாமா? அப்போது பி அப்படியே வரும், பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இந்த பி நாட்டுக்கு பதில் மியூ நாட் ஹெச் வெக்டார் ப்ளஸ் இங்கே பிஎம்முக்கு பதில் மியூ நாட் எம் வெக்டார். சரியா, புரிஞ்சுக்கணும். இது டியூ டு மேக்னடைசிங் ஃபீல்டு, அதனால் ஹெச் வெக்டார். இது டியூ டு மேக்னட்டிசம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், அதனால இங்கே எம் வெக்டார் அப்படின்னு வரும். சரியா, இங்கேயும் மியூ நாட் இங்கேயும் மியூ நாட் காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் இன்ட்டு ஹெச் வெக்டார் ப்ளஸ் எம் வெக்டார். இதுதான் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரியா ரைட். அடுத்து லாஸ்ட் பேராமீட்டர் மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி. ஓகேவா, இந்த மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டினா என்ன, அதை எப்படி டினோட் பண்ணுவாங்க? சரியா, அதை பற்றி பார்க்கலாம். ஓகே ரைட். இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸை மேக்னடைசிங் ஃபீல்டில் வைக்கிறாங்க. சரியா, ஒரு சப்ஸ்டன்ஸை மேக்னடைசிங் ஃபீல்டில் வச்சோம்னாக்கா அந்த மெட்டீரியலு அந்த ஃபீல்டில் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, அந்த சப்ஸ்டன்ஸு இல்லை அதாவது அந்த மெட்டீரியலு அந்த ஃபீல்டில் எப்படி ரெஸ்பான்ஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ இதை ஸ்டடி பண்ணுற பற்றியா, இதுதான் மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி. அப்படி இல்லைன்னா ஓகேவா, ஸோ அது எந்த அளவுக்கு ஈஸியாக இல்லை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மேக்னடைஸ் ஆகுது. ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறோம்னா மேக்னடைசிங் ஃபீல்டில் வைக்கிறோம், இல்லை ஒரு சாஃப்ட் அயன் பாரை கொண்டு போயிட்டு மேக்னடைசிங் ஃபீல்டில் வைக்கிறோம். அந்த சாஃப்ட் அயன் பார் கொஞ்சம் கொஞ்சமாக மேக்னெட்டாக மாறும். சரியா, அது எவ்வளோ ஈஸியாக மேக்னெட்டாக மாறுது, இல்லை எவ்வளோ ஸ்ட்ராங்காக மேக்னெட்டாக மாறுது. ஓகேவா, ஸோ மேக்னடைஸ் ஆகுது. அந்த மெஷர்ஸ் தான் என்னென்னா மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி. அந்த மெஷர்ஸ் தான் என்ன, மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா ரைட். நெக்ஸ்ட் அதோட டெஃபினிஷன். ரைட், டெஃபினிஷன் பாருங்க. இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ரேஷியோ ஆஃப் த இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் இன்டியூஸ்டு இன் த மெட்டீரியல் டு த மேக்னடைசிங் ஃபீல்டு. அதாவது இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் நம்ம படிச்சிட்டோம், மேக்னடைசிங் ஃபீல்டையும் படிச்சிட்டோம். இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள ரேஷியோ தான் மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி. ஓகேவா, இதோட
சிம்பிள் வந்து பார்த்தோம்னாக்கா ரைட் இப்படி தான் இருக்கும். CHI சி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஃபிசிக்ஸில் மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டியை கை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ரைட், அப்போது கைஎம் இஸ் ஈக்குவல் டு, இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், கைஎம் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எம் வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஹெச் வெக்டார். ஓகேவா, அதாவது இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷனுக்கும் மேக்னடைசிங் ஃபீல்டுக்கும் உள்ள ரேஷியோ தான் மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி, அதை கைஎம் அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. இது ஒரு டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி, அதாவது யூனிட் கிடையாது, டைமென்ஷன் கிடையாது. ஏன்னா நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் ஒரே குவான்டிட்டி தான் வருது. அப்போ ரெண்டோட யூனிட்டும் கேன்சல் ஆயிடுச்சுனாக்கா இதுக்கு யூனிட் கிடையாது, டைமென்ஷன் கிடையாது. ஓகேவா, சிம்பிளாக வந்து பார்த்தோம்னா மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டின்றது ஒரு மெஷர்மெண்ட். யாரை மெஷர் பண்ணோம்? ஒரு சப்ஸ்டன்ஸு ஹவு ஈஸிலி அண்ட் ஹவு ஸ்ட்ராங்லி கேன் பி மேக்னடைஸ்டு. ஓகேவா, எவ்வளோ ஈஸியாக இல்லை எவ்வளோ ஸ்ட்ராங்காக மேக்னெட்டாக மாறுது, மேக்னடைஸ் ஆகுது, அதை மெஷர் பண்ணுற அந்த மெஷர்மெண்ட் தான் சசப்டிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே நம்ம அதோட டெஃபினேஷன் பார்த்தோம். ஓகேவா, ஸோ இந்த 5 பேராமீட்டரும் முக்கியமான பேராமீட்டர்ஸ். ஓகேவா, ஸோ இது 5ம் தெரிஞ்சால் தான் நம்ம மெட்டீரியலை என்ன பண்ண முடியும்? கிளாஸிஃபை பண்ண முடியும். ஓகேவா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மேக்னெட்டிக் மெட்டீரியல் ஒரே மாதிரி இருக்காது. ஓகேவா, ஒரே மாதிரி ஐடென்டிக்கலாக என்ன பண்ணாது? பிஹேவ் பண்ணாது. அப்போ நம்ம அதை டிஃபரன்ஷியேட் பண்ண இந்த 5 பேராமீட்டர்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது ஒரு முக்கியமான டாப்பிக்கு. வீடியோவை கேர்ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.